அன்பு உள்ளங்களே, இந்த மார்கழி மாத நன்னாளிலே தொடர்ந்து நாம் அருளாளர்கள் இயற்றிய பக்தி பாடல்களை தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே இன்று முருகப்பெருமானை தன் வழிபடு தெய்வமாக கொண்டு அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் என்று தன்னுடைய பாடலிலேயே திரு என்ற அடைமொழியையும் புகழ் இறைவனின் புகழை பாடக்கூடிய நூல் என்று பெயர் பெற்ற அந்த சிறப்பு மிக்க பாடலிலிருந்து நாம் ஒரு பாடலை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற வகையிலே ஒரு பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடலும் ஒன்று என்றாலும் எத்தனை அமிர்தமாக இருக்க போகிறது தெரியுமா? இவ்வளவுதான் பக்தி. இப்படி பக்தி செலுத்துங்கப்பா, அருணகிரிநாதர் போல பக்தி செலுத்துங்கயா. இதுதான் நிறைவு. இந்த உண்மை இன்னும் விளங்காமல் எது தெரிந்து என்ன பயன்? என்ன பக்தி செய்து என்ன பயன்? ஒரு பக்தர் என்றால் எப்படி இருக்கணும்? என்ன விளங்க வேண்டும்? என்ன உண்மை அவருக்கு தெளிய வேண்டும்? என்ன உண்மையை இறைவன் அவருக்கு காட்டுவார் என்றால் இதுதான் காட்டுவார். இது நமக்கு தெரிந்து விட்டால் இதற்கு மேல் நமக்கு தெரிய வேண்டியது என்று ஒன்றுமே கிடையாது. என்ன அழகா எழுதியிருக்காரு இந்த பாடல். இப்படி பக்தி செய்தால் இறைவன் நமக்குள்ள மயங்காம இருப்பாரா? ஒரு துன்பம் வருமா? முதல்ல நம்மை ஒரு துன்பம் வந்து அண்டுமா? என் துன்பத்திற்கு காரணம் என்ன? நான். அந்த ஆணவம் தானே. அந்த ஆணவம் என்கிற அந்த மறைப்பு திரைதானே நமக்கு மாயையில் சிக்க வைத்து நம்மை கண்ம வினைகளை செய்ய வைத்து எல்லா துன்பமும் அதன் விளைவு தானே. எப்படி வருகிறது துன்பங்கள்? ஆணவம் மாயைக்குள் நம்மை கொண்டு சென்று கண்ம வினைகளை சிக்குண்டு அதன் பயனாக துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்போ முதல் வேர் எங்க இருக்கு? ஆணவம். நான், என்னுடையது. நான் வந்தா அங்க கூடவே இன்னொருத்தர் வந்துருவார். எனது. தான் என்கிற அதிகார பற்றும் தனது என்கிற பொருள் பற்றும் வந்துவிடும். அதற்கு பிறகு நாம் செய்வன எல்லாம் கண்ம வினைகள் தான். அப்ப கண்ம வினைகள் அப்படி செய்தால் விதை ஒன்று போட்டா சுரை ஒன்றா முளைக்கும்? வெறும் துன்பத்தை தான் அனுபவிக்கும். அப்படி முதலில் பக்தி என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்குள் இறைவன் உள்ளே வந்து விட்டால் என்ன செய்வார் தெரியுமா? சகலமும் நான் தான், சர்வமும் நான் தான், எல்லா செயலும் என்னுடையதுதான், உன்னுடையது என்று எதுவும் இல்லை, உன் செயல் என்று எதுவும் இல்லை, நீனே ஒண்ணு கிடையாது, உன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் என்னுடையது, உன்னுடைய செயல்கள் எல்லாம் என் செயல்கள் என்று முழுமையாக இறைவன் அப்படியே ஆக்கிரமித்து விடுவார். அதுதான் பக்தி. என்ன செய்தாலும் இறைவனுக்கே அர்ப்பணம். அது நன்மையாக இருக்கட்டும், போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் கண்ணனுக்கே அர்ப்பணம். நான் எதுவுமே செய்யலப்பா, எல்லாம் நீதான். இது உணர்வு தானாக வரும். நாம் பக்தியில் மேலோங்க 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 எல்லாம் இறைவன் செயல் எனும் பொழுது அங்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அப்ப என்ன இருக்கும்? முழுக்க முழுக்க ஆனந்தம் இருக்கும். இன்பம் என்பது என்ன? இப்பொழுது இருப்பது போல தோன்றி அப்புறம் இல்லாம போனா அது இன்பம். ஆனால் மகிழ்ச்சி, அதை கடந்த களிப்பு, அதை கடந்த ஆனந்தம் என்பது ஆன்மா அனுபவிக்கும் அந்த நிலைதான் ஆனந்தம். இதுக்கு மேல ஒண்ணு ஆன்மா அனுபவிக்க வேண்டியதில்லை. வந்த பயன் ஆன்மா இந்த தேகம் எடுத்து வந்ததற்கான பயன் ஆனந்தம் நல்கதான். அதான் வள்ளல் பெருமானார் சொல்வார், நானந்தம் இல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெருஞ்சோதி என்பது என்னுடையதென்று எதுவும் இல்லை, என் செயல் என்று எதுவும் இல்லை என்று எல்லாம் இறை செயல் என்று உணர்வதுதான் ஆன்மாவினுடைய அந்தத்திற்கான வழி, ஆனந்தத்திற்கான வழி. அதை கண்டோருக்கு என்றுமே ஆனந்ததான், நீடித்த நிலைத்த இன்பம்தான். அது எப்படி? இந்த திருப்புகழின் வழி, அருணகிரிநாதர் வழி நின்று சிந்திக்க இருக்கிறோம். அவ்வளவு இனிமையா இருக்கும் இந்த பாடல். இது எல்லோரும் எப்பொழுதும் துதித்து நின்றாலே பொழுதும் எல்லா உண்மையும் நமக்கு விளங்கிடும். பாரமே கிடையாது. நம்ம பாரமெல்லாம் போயிடும். மனசு லேசாயிடும். மனம் நிம்மதியா இருக்கும். பாருங்க.
என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டீர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார்? கல்நார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா மன்னானா தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளியில் கொள்ளும் தங்க ரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. என்னால் பிறக்கவும் இல்லை இந்த வாழ்வை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சா நம்மளால முடிச்சுக்க முடியுமா? நான் கேட்டு இந்த பூமியில இந்த தாய் தந்தை இருக்கு இந்த இடத்துல பிறக்கணும்னு நம்ம கேட்டு பிறக்க முடியுமா? சரி, நம்ம நினைச்சா இறந்துட முடியுமா? இறைவன் ஆணை இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா? அதை சொல்றார். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும். பாருங்க, இதேதான் மாணிக்கவாசகரும் சொல்றார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நாம் இறைவனை இப்படி துதிக்கிறோம். நான் எழுதுகிறேன், நான் பாடுகிறேன், நான் கோயில் கோயிலாக செல்கிறேன், நான் இத்தனை அபிஷேகம் இத்தனை ஆராதனை இத்தனை செலவு பண்ணி அவர்களுக்கு நான் பூஜை செய்கிறேன், அபிஷேகம் செய்கிறேன். நான் போகாத கோயில் இல்லை, செய்யாத பூஜை இல்லை, நீயே இல்லை. அவன் அருள் இருப்பதால் இதெல்லாம் நடக்கிறது. நீ கேட்டு பிறக்கவில்லை, நீ நினைத்தாலும் இறக்க முடியாது. அங்கு ஆணை. எவ்வளவு நாள் நீ இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறாரோ, உன்னை வைத்து என்ன காரியங்கள் ஆற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதுவரை நீ இருப்பாய். வேலை முடிஞ்சிருச்சா? நீ நினைச்சாலும் இருக்க முடியாது. என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும். நானா துதிக்கிறேன், அவன் என்னை துதிக்க வைக்கிறான், நான் துதிக்கிறேன். எவ்வளவு ஆழம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆழம். சிந்தித்து பாருங்கள். நம்ம யாருக்காவது இந்த நிலை இந்த உண்மை புரிகிறதா? எத்தனை நம்முடைய பக்தியில் கீழ்நிலை இருக்கிறோம். நாம் செய்வது உண்மையிலே பக்தி தானா? அதனால்தான் பாரதியார் தீய பக்தின்னு கூட சொல்லுவார். உண்மை பக்தினா அப்போ பொய் பக்தின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா நம் சிந்தனைக்குரியது, அவரவரினுடைய மனசாட்சியை பொறுத்தது. நாம் பக்தினா என்னங்க? அன்பு. அன்பு என்பது எதையாவது எதிர்பார்க்குமா? எதுவுமே இல்லை, எல்லாம் நீதான். இந்த அளவிற்கு உண்மை நம்ம உள்ள போகும்போது எல்லாம் நீதான். என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும். இந்த சிறியனால என்ன பண்ண முடியும்? நம்முடைய ஆற்றல் என்ன ஆற்றல்? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்களே நமக்கு தெரியல. எப்படி இந்த உடல் உணவு ஜீரணிக்கப்படுகிறது, எப்படி இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நிகழ்கிறது, எப்படி இந்த இதயம் துடிக்கிறது, எப்படி நுரையீரல் சரியாக போய் பிராணவாயுவை கண்டு அது சுவாசிக்கிறது, எப்படி இந்த கண் இயங்குகிறது, காது எப்படி கேட்குது, நான் எப்படி சுவைக்குது, ஒன்னா ரெண்டா நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. எதுவுமே நமக்கு தெரியாதே. இதெல்லாம் தெரிந்துக்கணும். அப்ப செய்ய ஒருவன் இருக்கிறான். யார் துதிக்கிறார்கள்? என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும். இந்த கண்ணுலயே நான் ஈர்த்துடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, இந்த கண்களால் என்னால் அழைக்கவும். சில பேர் சொல்லுவாங்க, என் கண்ணு காந்த கண்ணு, அப்படியே அப்படி இருக்கு, அப்படி நம்ம கண்களை புகழ்ந்துப்பாங்க. அருணகிரிநாதர் சொல்றாரு, அந்த கண்களாலே அழைக்கவும் எதுவும் என்னால் நடக்கவும் பார்க்கவும் என்று சொல்லி இருக்கலாம். ஏன்னா கண்ணுதான் பார்க்குது. ஆனா அருணகிரிநாதர் பல உலக போகங்களில் ஈடுபட்டவர். அதிகமாக ஈடுபட்ட அருளாளர்களில் மிக குறிப்பிடத்தக்கவர் தமிழ்நாட்டில் அருணகிரிநாதர் தான். முழுமையாக போகத்தில் ஈடுபட்டு எல்லா நோய்களும் தொழுது செல்லக்கூடிய பெரு நோயாகிய தொழுநோய்க்கு ஆட்பட்டு பிறகு முருகன் அருளால் குணமாகி முழுக்க முழுக்க இறை புகழை, முருகனினுடைய புகழை பாடியவர். அப்ப அந்த கண்களால் தானே இந்த தவறெல்லாம் நடக்குது இல்லையா? நீங்கள் சிந்தியுங்கள்.
என்ன சொல்ல வருகிறார்? இந்த கண்கள் என்று எப்படி அழைக்குது இல்ல? சரி, அதனால் அந்த வார்த்தையை அவர் அங்கு போட்டிருக்கிறார். கண்கள் தானே தவறுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. கண் தானே எல்லா பாவமும் பண்ணுது. அதனால் காணவும் என்று சொல்லாமல் அழைக்கவும், கண்களாலே அழைக்கவும், என்னால் நடக்கவும். நானா நடக்கிறேன்? அப்ப சில சமயம் வாதம் வந்து நடக்க முடியாமல் போகிறதே, உடல் நலம் இல்லாத பொழுது நடக்க முடியாம போதே, நம்ம கால் தானே நடக்கலாமே, நடக்க முடியலையே. சிந்தியுங்கள். என்னால் நடக்கவும், என்னால் இருக்கவும். நான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேனா? இருக்கவும். நான் தான் உட்கார்றேனா? இல்ல. யாரோ ஒருத்தர் உட்கார வைக்கிறாங்க. அப்படி இல்லாத போது சில சமயம் நம்ம உடம்பு தளருது. என் தூக்கத்துல கூட விழுந்துருவோம். தூங்கும் பொழுது நான் தான் உட்கார வைக்கிறேன்னா ஏன் உடம்பு சாயுது, விழுது இல்லையா? அப்பொழுது சில விபத்துகளினாலேயோ அல்லது ஏதோ ஒரு கோளாறினாலேயோ அல்லது வாதத்தினாலேயோ உட்கார முடியாமல்லாம் போகிறாங்களே. அப்ப யார் நம்மை உட்கார வைப்பது? இல்லையா? இது வந்து சின்னதா இந்த சிந்தனை. நீங்கள் இன்னும் ஆழம் சென்றீர்களே ஆனால் இவ்வளவு வரிசைப்படுத்துறாரே, இந்த வரிசைக்கு உட்பட்டது மட்டும் தானா? இன்னும் நீங்கள் உங்கள் அறிவு விசாலமாகி எத்தனையோ வரிசை உட்படுத்தலாம். இவர் ஒரு வரிசை உட்படுத்துகிறார். என்னால் இருக்கவும், பெண்டீர் வீடு என்னால் சுகிக்கவும். இப்படி அவர்களால் கண்களால் அழைக்கப்பட்டு நான் பெண்டீர் வீட்டுக்கு போய் நடக்கிறேன், அவர்களை தேடி போகிறேன், அங்கு போய் இருக்கிறேன். அந்த உலக போகங்களை நான் அனுபவிப்பதும் சுகிக்கவும், என்னால் முசிக்கவும். இந்த உலக போகங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு சுகித்து சுகித்து ஒரு கட்டத்தில் நான் சோர்வுற்று நலிவுறுவது. கண்டிப்பா சோர்வும் நலிவும் இறைவனை தவிர வேறு எந்த போகங்களில் ஈடுபட்டாலும் ஒரு நாள் நலிவு வரும், ஒரு நாள் வரும். அதை கண்டுகொண்ட ஆத்மாக்கள், விழிப்புற்ற ஆத்மாக்கள் பிடிச்சுக்கும். இந்த பிறவிலையோ இல்லை ஏதோ ஒரு பிறவில பிடிச்சுதான் ஆகணும். பிறந்து பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா? ஒரு நாள் இளைப்பு வரும், இளைப்பு வரும். அப்படி முசிக்கவும், என்னால் சலிக்கவும். அனுபவிச்சு 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 சலிச்சு போச்சியா. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் நீர் உண்மை அறிந்திலீரே என்றார் வள்ளல் பெருமான். அப்படி சலிச்சு போயிடும். போதும், பிறந்து பிறந்து இளைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே, போதும் அப்பா போதும், பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும் என்றார் வள்ளல் பெருமான். எவ்வளவு பாப்படுவேன், எத்தனை பிறவிப்பா. தொண்டரடி பொடியாழ்வார் கூட சொல்றாரு, எப்பா 100 வயசுன்னு வேதம் சொல்லுதே, அதுல பாதி வருஷம் நான் தூங்கியே கழிக்கிறேனே, மீதி 15 வருஷம் பாலகனா போதே, மீதி இருக்கிற வருஷம் எல்லாம் பிணி, பசி, மூப்பு, இப்படியே போதே, துக்கம், எப்ப பாரு கவலை. அதனால இப்படித்தான் வாழ்நாள் எனக்கு அமையணும், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்பார். இவ்வளவுதானையா வாழ்க்கை? சலிக்குதுயா. எதுக்குயா திரும்பவும் 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 இதையே செய்யறதுக்கும், தூங்கறதுக்கும், திரியறதுக்கும், தின்றதுக்கும், இனப்பெருக்கம் பண்றதுக்கும் தான் நான் வாழ்வதென்றால் எதுக்குயா இந்த வாழ்க்கை என்று சலிப்பு வரும். போதும் இந்த பிறவி என்று நான் சலிக்கவும், தொந்த நோயை என்னால் எரிக்கவும். அப்ப நான் சலிச்சு அடுத்த பிறவி வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என் கர்ம வினை எனக்கு தொடரக்கூடாது. அப்ப என் கர்ம வினையை தொடர்ந்து, என் கர்மாவாகிய வினையாகிய நோய் என்னை தொடர்ந்து வருகிறதே, அதை நான் நினைச்சா எரிக்க முடியுமா? என்னால் எரிக்கவும், என்னால் நினைக்கவும். சரி, எப்படி அதை எரிக்கலாம் என்றால் உன்னை நினைக்கணும். அப்ப என்னால உன்னை நினைக்கவே முடியுமா? நீ அருள்னா நான் நினைக்கலாம். என்னால் நினைக்கவும், என்னால் தரிக்கவும்.
இந்த துன்பத்தை எல்லாம் இறைவன் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும், எத்தனை சோதனை செய்தாலும், எத்தனை இடுக்கண்களை அவன் அருளினாலும் துன்பத்தை பொறுத்துக்கணும்னு சொல்லி பொறுத்து கொள்ளக்கூடியது. என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார்? அடிக்கிறார் பாருங்க, இங்க நான் யாருப்பா? இதையே மாணிக்கவாசகர் சொல்றார், நான் யார்? என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலையே. வள்ளல் பெருமானார், நான் யார்? எனக்கென ஒரு ஞான உணர்வு ஏது நாட்டி நான் ஏது உரைப்பேன்? சிவம் என் ஊநாடி நில்லா ஊழி. பெரியவர்கள் எல்லாம் ஒன்று போலவே இருக்கிறார். அப்படி அருணகிரிநாதர் சொல்கிறார், இத்தனை வரிசைப்படுத்தினார் இல்லையா, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? நான் யாரப்பா இங்கே? கல்நார் உரித்த என் மன்னா, அப்பா என் நெஞ்சமாகிய கல், அதிலிருந்து நாரை உரிக்கக்கூடிய அதான் அந்த இரக்கம், அந்த கசிந்து உருகும். கல்நார் உரித்ததுன்னா இந்த மனம் கல்லா இருந்ததுப்பா, கல்லுல யாராவது நார் உரிக்க முடியுமா? இதுவரை நடந்திருக்கிறதா? ஆனா நீ உரித்து விட்டாயே, அதை இலகச் செய்து விட்டாயே. கல்லை இலகச் செய்தால் தானே ஒவ்வொரு படியா உரிக்க முடியும். கனியில உரிக்கலாம், ஒரு இலகிய பொருள். அப்படி என் நெஞ்சமாகிய கல்லிலிருந்து நாரை உரித்த என் மன்னா, எப்படி உரித்தாய்? எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே. எனக்கு கர்ணாமிர்தம் என்றால், கர்ணம் என்றால் காது. அந்த காதின் மூலமாக அவருக்கு இறைவன் உபதேசம் செய்தார். அந்த காதில் அவருடைய மந்திரத்தை உபதேசம் செய்தார். எனக்கு நல் கர்ணாமிர்த பதம். கர்ணம் என்றால் செவி, காது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இல்லையா? அந்த செவி செல்வத்தின் மூலமாக இறைவன் அவருக்கு உபதேச தீட்சை, ஓங்கார தீட்சை, பிரணவ தீட்சை அளித்தாராம். அந்த பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவா, கண்ணாடியில் தடம் கண்ட வேளா. எவருடைய உள்ளம் உன்னை கற்கவில்லையோ, உன்னை நினைக்கவில்லையோ, உன் புகழை கல்லாமல் இருக்கின்ற மனத்து உடையவர்களில் நீ நில்லாதவன். அப்படிப்பட்ட மனத்தவா, கண்ணாடியில் தடம் கண்ட வேளா என்றால், இறைவன் தடாகங்களை உருவாக்கினார், நீர்நிலைகள். அப்படி திருமுருகப்பூண்டி, வயலூர் போன்ற ஊர்களில் தன் வேலை கொண்டே பக்தர்களுக்காக இந்த இடத்தில் நீர் இருக்கிறது என்று கண்ணாடி போல கண்டு தடாகங்களை, நீர்நிலைகளை உருவாக்கியதை இதை சொல்கிறது. கண்டவேளா மன்னா, தக்ஷன் தன் கர்வத்தால் இறைவனை வணங்காது யாகம் செய்தார் இல்லையா? அந்த யாகத்திற்கு எல்லா தேவர்களும் போனாங்களா? அப்பொழுது அந்த தக்ஷனினுடைய கர்வத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் அவரினுடைய தலையை கிள்ளி எறிந்தார். அப்படிப்பட்ட கிள்ளி எறிந்த தங்க ரூபம் கொண்ட மன்னனாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் மகனே, வள்ளி குரத்தியினுடைய மணவாளா, வயற்பதி மன்னா, மூவர்க்கொரு தம்பிரானே. மூவர்க்கொரு என்றால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவருக்கும் தம்பிரானே என்றால் தலைவனாக விளங்கக்கூடியவனே என்று இறைவன் யார் இதையெல்லாம் தனக்குள் இருந்து செய்கிறார் என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றது. என்ன செய்கிறார்? என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும், கண்களாலே என்னால் அழைக்கவும், என்னால் நடக்கவும், என்னால் இருக்கவும், பெண்டீர் வீடு என்னால் சுகிக்கவும், என்னால் முசிக்கவும், என்னால் சலிக்கவும், தொந்த நோயை என்னால் எரிக்கவும், என்னால் நினைக்கவும், என்னால் தரிக்கவும், இங்கு நான் யார் என்று வரிசைப்படுத்துகிறார். என்னால முடியுமா என்று. இதுதான் பக்தி கண்டவர்களினுடைய இந்த உச்சம், முதிர்ச்சி, பக்குவ நிலை. எல்லோருக்கும், உண்மை பக்தர்கள் அனைவருக்கும் இது வாய்க்கும். எல்லா அடியவர்களினுடைய பொதுவான உண்மை அவர்களுடைய பாடல்களில் இது மிளிரும். நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நீ செய்ற இல்லையா? எல்லா செயல்களும் உன் செயல். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், வள்ளல் பெருமானார் பணிவித்தால் பணிகின்றேன் என்று வரிசை பண்ணுவார்.
அப்பர் சுவாமிகள் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, அடங்குவித்தால் யார் ஒருவர் அடங்காதாரோ என்று இது போன்று எல்லா அருளாளர்களும் ஒருமித்த கருத்து, நம்மால் எந்த ஒன்றும் அணுவும் அவனன்றி அசையாது, எல்லாம் அவன் செயல் என்பதில் அவர்கள் அந்த உண்மையை, அந்த ரகசியத்தை, தெய்வ ரகசியத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் முழுமையாக தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்வத்தை ஒழித்தார்கள். இறைவனை தனக்குள் கண்டு இறைவனாகவே ஆகியதின் ரகசியம் இதுதான். நம்மால எதையும் செய்ய முடியாது, எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் அவன் செயல் என்று முழுமையாக நம்மை அவனிடத்தில் ஒப்படைத்து நம்மால் செய்ய முடிந்ததை செய்து, செய்ய முடியாததை நினைத்து வருத்தப்படாமல் இறைவன் பார்த்து கொள்வான், இதுவரை செய்த தெய்வம் என்னை இனிமேலும் பார்த்து கொள்ளும், என் செயல்களை அதை பார்த்து கொள்ளும் என்று முழுமையாக அவனிடத்தில் ஒப்படைப்பதுதான் கவலையற்ற மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்விற்கு வழி. ஆதலால் பக்தி செய்வேன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.